ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வரலா சுருந்து. இன்றைக்கி நம்ம 100% ரொம்பவே ஹெல்த்தியான குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்பவே சுவையான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் வந்து காலியாக தான் வரும். டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒன்று கூட மிஞ்சாது, அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் வேக வைக்கும்போது நல்லா சாஃப்டாக வந்துடும். அது கூட ஒரு மீடியம் சைஸ் கேரட், ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி, 2-3 பீன்ஸு, சின்னதாக ஒரு பீட்ரூட். வீட்டில் மிஞ்சின எல்லா காய்கறிகளும் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு விருப்பமான எந்த வெஜிடபிள்ஸ்னால் நீங்கள் சேர்த்துக்கலாம். காய்கறிகள் முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. 2-3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா போதும், நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். பசங்க சாப்பிடவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிற வெஜிடபிள்ஸ் கூட இதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா என்ன வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோன்னு நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸோடைய அந்த பச்சை வாசம் சுத்தமாக இருக்காது. குக்கரில் அந்த ஏர் முழுவதும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஒன்று எடுத்து மசிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தான் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வடிகட்டிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா சாஃப்டாக மசிச்சுக்கோங்க. நம்ம இதில் வந்து என்ன வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோன்னு சொல்லி தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக மசிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நல்லா சாஃப்டாக மசிச்சுக்கணும். நம்ம வந்து காய் வந்து வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி வந்து வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க. அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி விட்டு எடுத்து குடிச்சிங்கன்னா நல்ல வெஜிடபிள் சூப் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம மாவு பிணையும் போது அந்த வெஜிடபிள்ஸ் தண்ணி வந்து மாவு பிணையறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. அவ்வளோதான், நல்லா சாஃப்டாக மேஷ் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் நறுக்கி சேர்த்துக்கோங்க. ரொம்ப குட்டி பசங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் பச்சை மிளகாய் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது கூட ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. உங்கள் சுவைக்கேற்ப மிளகாய் பொடி கூடிய குறைச்சும் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதாவது சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் வந்து 2-3 ட்ராப் வந்து விட்டிங்கன்னா இன்னும் சுவை நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் மட்டும்தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய்கறியுடைய அந்த பச்சை ஸ்மெல் வந்து டாமினேட் பண்ணுறது 2 பொருள், முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுதும், இன்னொன்று வந்து நம்ம கரம் மசாலா சேர்த்தோம் இல்லையா, 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருப்போம். இந்த 2 பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காய்கறியுடைய பச்சை ஸ்மெல் முழுமையாக நீக்கிடும். கரம் மசாலாவுக்கு பதில் சிக்கன் மசாலா கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா கெட்டியான பதமாக பிணைஞ்சிக்கோங்க. ஏன்னா வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா மாய்ஸ்சரிங்காக இருக்கும். மாவு வந்து சாஃப்டாக இருந்துச்சுன்னா ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் மாவு வந்து எந்தளவுக்கு கெட்டியாக பிணைய முடியுமோ அந்தளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக பிணைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக பிணைஞ்சாச்சு. இது வந்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊற வைக்கணும். மேலே காயாமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாவில் இருந்து கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி மாவு வந்து திரட்டிக்கோங்க. ரொம்ப ஒல்லியும் திரட்டக்கூடாது, ரொம்ப தடிமனமும் திரட்டக்கூடாது. ஒரு மீடியம் சைஸில் இருக்கணும். அதாவது சப்பாத்தினா திரட்டும் இல்லையா, அதே மாதிரி தான். அவ்வளோதான், திரட்டியாச்சு. இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரே ஈவனாக இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதில் எப்படி செய்கிறேன்னா சேம் அதே மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்படி ரோல் பண்ணுறதுக்கு பதில் இன்னொரு மெத்தட் கூட இருக்குது. அதாவது வந்து இந்த மசாலா எல்லாமே மாவு உள்ளே வச்சு இப்படி திரட்டி கூட வந்துட்டு சப்பாத்தினா செய்வோம் இல்லையா, அது மாதிரி செய்யலாம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் டேஸ்ட் வந்து இந்த அளவுக்கு கண்டிப்பாக வராது. ஏன்னா மேலே சப்பாத்தி தனியாக, நம்ம சேர்க்குற அந்த மசாலா வந்து உள்ளே தனியாக செப்பரேட்டாக தெரியும். இப்படி ரோல் மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த மசாலாவும் வெளியே இருக்கும். அது வதங்கும் போது பார்த்திங்கன்னா மேலே வந்து லைட்டாக கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரோல் பண்ணியாச்சு. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நெய்ஃபில் வந்து கோதுமை மாவு அப்ளை பண்ணிவிட்டு இதை போல் கட் பண்ணுங்கள். அப்போ தான் நெய்ஃபில் வந்து அந்த மசாலானா ஒட்டாமல் கட் பண்ண முடியும். அவ்வளோதான், எல்லா பீஸும் கட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து இதை போல் லைட்டாக தூவி வைக்கோங்க. கட் பண்ண இந்த பீஸ் வந்து மாவு வந்து தூவி இருக்குல்லையா, அது மேலே வச்சு
ஃபிங்கரில் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். பார்க்குறதுக்கு அழகான மினி பன் பரோட்டா மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். பசங்களுக்கு வந்து இதை மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் நல்ல ஹெல்த்தியான வந்து ஒரு ரெசிபி கொடுத்துருக்கும், முழு திருப்தியும் கிடைக்கும். இதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் செஞ்சுக்கோங்க. பேன் சூடானதும் 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் ஒன்று இதை போல் சேர்த்துக்கோங்க. அந்த பேன் வந்து எந்த அளவுக்கு வந்து இடம் பார்த்ததோ அந்த அளவுக்கு வந்து உள்ள இந்த பீஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. நான் வந்து 5 வச்சுருக்கேன். ஒரு பக்கம் வதங்கினதும் இதை போல் திருப்பி போடுங்க. இது மாதிரி மாற்றி மாற்றி திருப்பி போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உள்ளே இருக்க மசாலாவும் நல்லா வதங்கும். மேலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மசாலா எல்லாமே வதங்கி லைட்டாக கிறிஸ்பியாக கிடைக்கும். அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி தான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். வாசம் பார்த்திங்கன்னா நல்லா கமன்னு இருக்குது. நம்ம வந்து மசாலா பொருள் சேர்த்துருக்கனால மசாலாவுடைய வாசம் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், மேலே நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ ஒன்று எடுத்துடலாம். இப்போ நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே செஞ்சுக்கோங்க. இதே நீங்கள் பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சமாக வந்து டொமேட்டோ சாஸ் கூட சேர்த்து கொடுத்தீங்கன்னா டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு இன்னமும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் வந்து காலி பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக செஞ்சு வச்சு பாருங்கள். பெரியவங்க கூட ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது ரொம்பவே டேஸ்டியானது மட்டும் இல்லை, ரொம்பவே ஹெல்த்தியானது. வெஜிடபிளே சாப்பிட பிடிக்காத பசங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. மேலே அந்த மசாலா பார்த்திங்கன்னா லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சுவையாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.